என் அண்ணன் விபத்தில் இறந்துவிட்டான். பிறகு நான் நாட்டிற்கு வந்தேன். ஆனால் வந்தவுடனே அப்பாவின் கட்டாயத்தால் அண்ணனின் மனைவி நீராவை திருமணம் செய்ய வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டது. அப்பா இப்படி செய்வார் என்று தெரிந்திருந்தால் நான் இந்தியாவிற்கே வந்திருக்க மாட்டேன். என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் இருந்தேன். ஆனால் அதற்கு முன்பே இப்படி ஒரு புயல் என் வாழ்க்கையை தாக்கும் என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை. 8 மாதங்களுக்கு முன்பு அண்ணன் நீராவை திருமணம் செய்திருந்தான். அதற்கு 2 மாதங்களுக்குப் பிறகு நான் வெளிநாட்டிற்கு சென்றுவிட்டேன். நீராவை நான் ஒருபோதும் மனைவியாக பார்க்கவில்லை. எப்போதும் அவளை அண்ணனின் மனைவியாகவே பார்த்தேன். வயதில் அவள் என்னை விட பல வருடங்கள் இளையவள் என்றாலும் அவள் என் வாழ்க்கை துணையாக இருப்பாள் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் அப்பாவின் மரியாதையை கருத்தில் கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. திருமண இரவு நீரா தனியாக அறையில் உட்கார்ந்திருந்தாள். நான் மாடியில் உட்கார்ந்து என் வாழ்க்கை இப்படி முடிந்துவிட்டதே என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். இப்படி அப்பாவின் முகத்தை பார்த்து வாழ்க்கையை வீணாக்க முடியாது என்று முடிவு செய்தேன். இனி வெளிநாடு திரும்பினால் மீண்டும் இங்கு வரமாட்டேன். நீராவை மனைவியாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இரவு 2 மணி ஆகிவிட்டது. நான் கீழே இறங்கி அறைக்கதவை திறந்தபோது நீரா உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாள். என்னை பார்த்தவுடன் படுக்கையிலிருந்து எழுந்து நின்று, என்னை மன்னித்து விடுங்கள். என் காரணமாக நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டியதாகிவிட்டது. நீங்கள் ஒருபோதும் என்னை மனதார ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது எனக்கு தெரியும். இது இயல்புதான். வேறு யாராக இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருப்பார்கள். அதனால் நான் உங்களிடம் எந்த உரிமையையும் கேட்க வரமாட்டேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி வாழலாம் என்று கூறி படுக்கையிலிருந்து எழுந்து ஒரு மூலையில் படுத்து அழுதாள். நான் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. கடுமையான கோபத்துடன் வெளியே வந்து பால்கனியில் நின்று ஒரு சிகரெட்டை எடுத்து புகைத்தேன். எப்போது இரவு முடிந்தது விடியல் ஆனது என்று கூட தெரியவில்லை. நீரா படுக்கையிலிருந்து எழுந்து குளிக்கச் சென்றாள். நான் சென்று படுக்கையில் படுத்து கண்களில் தூக்கம் தொற்றிக்கொள்ள உறங்கிவிட்டேன். காலை 11 மணி அளவில் அம்மாவின் குரலுக்கு கண் விழித்தேன். எழுந்து குளித்துவிட்டு காலை உணவு மேசைக்கு சென்றேன். அங்கே நீரா காலை உணவு தயார் செய்து கொண்டிருந்தாள். கோபத்துடன் எப்படியோ உணவை முடித்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். மனதில் தீ எரிந்து கொண்டிருந்தது. வீட்டில் மனம் ஒட்டவே இல்லை. நண்பர்களுடன் சென்று பொழுதை போக்கலாம் என்று முடிவு செய்தேன். நாட்டில் இருக்கும் இந்த சில நாட்களில் நீரா தூங்கிய பிறகு இரவு தாமதமாக வீடு திரும்பலாம் என்று நினைத்தேன். அவள் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை. நண்பர்களை சந்திக்க சென்றவுடன் அவர்கள் பலவிதமான கிண்டல்களை ஆரம்பித்தனர். எப்படிடா முதலிரவு எப்படி இருந்தது? உன் அண்ணி அழகாக இருக்கிறாளே என்று கேவலமான கருத்துக்களை சொல்லத் தொடங்கினர். அவர்களின் பேச்சு என் கோபத்தை மேலும் தூண்டியது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கிருந்து எழுந்து வந்துவிட்டேன். ஒரு அமைதியான இடத்தில் உட்கார்ந்து பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து டேட்டாவை ஆன் செய்தேன். உடனே மெசஞ்சரில் டிங் டிங் என்று தியாவின் மெசேஜ்கள் வந்தன. வெளிநாட்டில் இருந்தபோது தியாவுடன் ஃபேஸ்புக்கில் பழக்கம் ஏற்பட்டது. சில நாட்களிலேயே எங்கள் உறவு காதலாக மாறியது. மெய்நிகர் உலகில் காதல் சாத்தியமில்லை என்று நம்புபவன் நான். ஆனால் தியா அதை தவறு என்று நிரூபித்தாள். போனில் மறுபுறத்திலிருந்து அவள் என்னை அவ்வளவு அக்கறையுடன் பார்த்து கொண்டாள். அவள் எப்போதும் என் அருகில் இருப்பது போலவே உணர்ந்தேன். 1000 மைல்கள் தொலைவில் இருந்தாலும் அது தொலைவாக தோன்றவில்லை. ஆனால் இந்த சில நாட்களாக இந்த பிரச்சனைகளால் தியாவுக்கு மெசேஜ் செய்யவே இல்லை. அவள் என்னவெல்லாம் நினைத்திருப்பாளோ என்று பயந்தேன். மெசேஜை திறந்தவுடன் தியாவின் கோபமான செய்தி, என்னை மறந்துவிட்டாயா? நாட்டிற்கு வந்தவுடன் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு என்னை சந்திப்பேன் என்று சொன்னாயே, நீ வரவே இல்லை. ஒரு மெசேஜ் ஒரு கால் கூட இல்லை. நீ நலமாக இருக்கிறாயா? நான் உடனே பதில் அனுப்பினேன். நலமாக இருக்கிறேன் தியா. கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். இன்று மதிய உணவு ஒன்றாக சாப்பிடலாமா? சில நிமிடங்களில் தியாவின் பதில் வந்தது. அவள் ஒரு முகவரியை அனுப்பி, வா நான் வருகிறேன் என்றாள். நான் சரி வருகிறேன் என்று சொல்லி அவளை சந்திக்க கிளம்பினேன். மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. தியாவிடம் நீராவை பற்றி சொல்ல வேண்டுமா? இல்லை, சொல்ல வேண்டாம். இது சில நாட்கள் பிரச்சனைதான். நாட்டில் இருக்கும்போது நீராவை விவாகரத்து செய்து விடுவேன். அவளுக்கு இதை சொல்லி என்ன பயன்? தியாவின் முகவரிக்கு சரியான நேரத்தில் சென்றேன். தியாவும் சரியாக வந்தாள். வந்தவுடன் என்னை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். தியா ஒரு நவீன அழகான பெண். புகைப்படத்தில் பார்த்ததை விட நேரில் மிகவும் அழகாக புத்திசாலித்தனமாக இருந்தாள். எந்த ஆணும் அவளை விரும்பாமல் இருக்க முடியாது. அவளை பார்க்க பார்க்க என் மனம் மயங்கியது. முதல் சந்திப்பு என்று கூட தோன்றவில்லை. பல ஆண்டுகளாக பழகியது போல உணர்ந்தேன். இந்த சில நாட்களின் வேதனைகளை மறந்துவிட்டேன். தியாவுடன் மதிய உணவு, இரவு திரைப்படம், இரவு உணவு என நேரம் பறந்தது. இரவு காலை 9:30 மணி அளவில் தியாவிடம் விடைபெற்று வீட்டிற்கு கிளம்பினேன். மனம் மீண்டும் கனமாகியது. வீட்டிற்கு சென்றால் நீராவின் முகத்தை மீண்டும் பார்க்க வேண்டும். அவளை பார்க்க முடியாது. அவள் முகத்தை பார்த்தவுடன் மனம் மோசமாகிவிடும்.
நள்ளிரவு 12 மணி அளவில் வீட்டிற்கு திரும்பினேன். காலிங் பெல் அடித்தவுடன் நீரா வந்து கதவை திறந்தாள். அவள் அணிந்திருந்த புடவை ஒழுங்காக இல்லை. ஒருவேளை தூங்கிக் கொண்டிருந்திருக்கலாம். அவள் தலைமுடி கலைந்து முகத்தில் ஒட்டியிருந்தது. ஒரு கணம் அவளை பார்த்தவாறு நின்றேன். என்னை உற்று பார்த்ததைக் கண்டவுடன் அவள் கண்களை தாழ்த்தினாள். அந்த நொடியில் அவள் முகத்தில் ஒட்டிக்கொண்டிருந்த முடியை விலக்கிவிட வேண்டுமென்று எனக்கு தோன்றியது. ஒரு விசித்திரமான மயக்கம் என்னை ஆட்கொண்டது. ஆனால் உடனே என்னை சுதாரித்துக் கொண்டு நான் இப்படி என்ன நினைக்கிறேன், இது சரியில்லை என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு அறைக்குள் நுழைந்தேன். நீராவிடம் எந்த மயக்கமும் ஏற்பட அனுமதிக்கக்கூடாது. நான் தியாவை காதலிக்கிறேன். நாட்டை விட்டு சென்றவுடன் நீராவுக்கு விவாகரத்து பேப்பர்களை அனுப்பிவிடுவேன் என்று மனதில் தீர்மானித்தவாறு குளியலறைக்கு சென்றேன். குளித்து முடித்து வந்தவுடன் நீரா, மேசையில் உணவு வைத்திருக்கிறேன், சாப்பிடுங்கள் என்று சொன்னாள். நான் வெளியே சாப்பிட்டு விட்டேன் என்று கூறினேன். அவள் முகம் வாடிப்போனது. ஏதோ பேச வந்தவள் பேசாமல் நிறுத்தினாள். பிறகு உணவை மூடி வைத்துவிட்டு படுக்கையின் ஒரு மூலையில் படுத்து உறங்கிவிட்டாள். நானும் படுக்கையில் படுத்து போர்வையை இழுத்து மூடிக்கொண்டு இனி என்ன செய்யப் போகிறேன் என்று யோசித்தவாறு உறங்கிவிட்டேன். நடு இரவில் திடீரென என் தூக்கம் கலைந்தது. பார்த்தால் நீராவின் இரு கைகளும் என் உடலின் மீது இருந்தன. அவள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். மெதுவாக அவள் கைகளை எடுத்து விலக்கி அவள் மீது போர்வையை போர்த்துவிட்டு அவளை பார்த்தேன். உறங்கும் நீரா உண்மையாகவே மிகவும் அழகாக இருந்தாள். உறங்கும் பெண்கள் அனைவரும் அழகாக இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று அதை நேரில் பார்க்கிறேன் என்று நினைத்தேன். நீராவை பார்த்தவாறு இருக்கும்போது எப்போது விடியல் ஆனது என்று கூட தெரியவில்லை. நீரா காலையில் எழுந்தவுடன் நான் கண்களை மூடிக்கொண்டேன். அவள் எதையும் புரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைத்தேன். நீரா படுக்கையை விட்டு எழுந்து அலமாரியிலிருந்து ஒரு புடவையை எடுத்துக்கொண்டு குளிக்கச் சென்றாள். சிறிது நேரம் கழித்து குளித்து முடித்து வெளியே வந்தவளை பார்த்தவுடன் என் கண்கள் அவள் மீது ஒட்டிக்கொண்டன. அவள் ஈரமான கூந்தல் வழியாக நீர்த்துளிகள் வழிந்து கொண்டிருந்தன. காலை வெயிலில் அவள் புடவையில் மிகவும் அழகாக இருந்தாள். ஒரு பெண் இவ்வளவு அழகாக இருக்க முடியும் என்பதை நீராவை பார்க்காமல் இருந்தால் நான் ஒருபோதும் நம்பியிருக்க மாட்டேன். என்னை இப்படி பார்ப்பதைக் கண்ட நீரா, ஏதாவது சொல்லப் போகிறீர்களா என்று கேட்டாள். நான் திடுக்கிட்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் குளியலறைக்கு சென்றுவிட்டேன். குளித்து முடித்து வந்து போனை எடுத்து டேட்டாவை ஆன் செய்தவுடன் தியாவின் மெசேஜ் வந்திருந்தது. படுக்கையில் படுத்தவாறு தியாவுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தேன். அப்போது நீரா வந்து, காலை உணவு தயார் செய்து வைத்திருக்கிறேன், வந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னாள். நான் ஒரு வார்த்தையும் பேசாமல் மீண்டும் தியாவின் மெசேஜில் கவனம் செலுத்தினேன். சிறிது நேரம் கழித்து நீரா மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள். எனக்கு கோபம் வந்துவிட்டது. படுக்கையை விட்டு எழுந்து ஒரு வார்த்தை பேசாமல் சாப்பிடாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன். வெளியேறும்போது நீரா பின்னால் இருந்து என்னை ஒருமுறை அழைத்தாள். ஆனால் என் கோபமான பார்வையை பார்த்து அவள் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. நேராக ஒரு கடைக்கு சென்று தேநீர் ஆர்டர் செய்து சிகரெட் பற்ற வைத்தேன். தியாவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினேன். இன்று மதிய உணவு ஒன்றாக சாப்பிட வர முடியுமா தியா? உன்னிடம் தனியாக மனசை விட்டு பேச வேண்டுமென்று சொல்ல சரி வருகிறேன் என்று பதில் அனுப்பினாள். தேநீரும் சிகரெட்டும் முடித்துவிட்டு தியாவை சந்திக்க கிளம்பினேன். நீண்ட நேரம் அவளுக்காக காத்திருந்தேன். மெசஞ்சரில் பலமுறை நாக் செய்தேன். அவள் காத்திரு வருகிறேன் என்று மட்டும் சொன்னாள். நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகு தியா வந்தாள். ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டேன். அவள் புருவத்தை உயர்த்தி என்னை பார்த்தாள். தெரியவில்லையா? உன்னை சந்திக்க இவ்வளவு அலங்காரம் செய்திருக்கிறேன். வீட்டிலிருந்து தயாராகி பார்லருக்கு சென்று ஃபேஷியல் செய்து பிறகு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். நீ இப்படி கேள்வி கேட்கிறாயா என்று கோபமாக கேட்டாள். நான், இவ்வளவு அலங்காரம் தேவையா? நீ இயல்பாகவே அழகாக இருக்கிறாயே என்று சொன்னேன். தியா கோபத்துடன், என்ன சொல்கிறாய்? அழகு பராமரிப்பு செய்யக்கூடாதா? நான் தோல் பராமரிப்பில் எவ்வளவு கவனமாக இருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமே என்று சொன்னாள். நான் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. திடீரென்று என் கண்முன் நீராவின் அலங்காரமற்ற முகம் தோன்றியது. அந்த முகத்தில் ஒரு மாயமான அழகு இருந்தது. உடனே தியா, என்ன ஆயிற்று? ஏன் அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்டாள். நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி, வா பசிக்கிறது என்று அவளை அழைத்து உணவகத்திற்கு சென்றேன். உணவு ஆர்டர் செய்து சாப்பிடத் தொடங்கினோம். நான் சாப்பிட்டுக் கொண்டே தியாவை அவ்வப்போது பார்த்தேன். அவளிடம் ஒரு தற்பெருமை இருந்தது. அவள் அழகாக இருக்கிறாள் என்பதுதான் அவளுடைய தற்பெருமையா என்று என் மனதில் தோன்றியது. ரியா என்னை பார்த்து, என்ன பார்க்கிறாய் என்று கேட்டாள். ஒன்றுமில்லை என்று சொல்லி உணவை தொடர்ந்தேன். சாப்பிடும்போது மழை தொடங்கியது. மழை எனக்கு மிகவும் பிடிக்கும். சிறுவயது முதலே மழையில் நனைவது எனக்கு பிடித்த ஒன்று. தியாவை அழைத்து மழையில் நனையலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவள் ஒப்புக்கொள்வாளா என்று யோசித்தவாறு சாப்பிட்டேன். உணவு முடிந்து சிறிது நேரம் தியாவுடன் பேசிக் கொண்டிருந்தேன். மழையில் நனையும் ஆசை மேலும் அதிகமானது.
தியாவின் கையை பிடித்து உணவகத்தின் முன்பு வந்து வா, இன்று இருவரும் மழையில் நனைவோம் என்று சொன்னேன். தியா என் கையை உதறி, நீ என்ன பைத்தியமா? இவ்வளவு பணம் செலவு செய்து அலங்காரம் செய்திருக்கிறேன், மழையில் நனையவா? என்ன இது உனக்கு? திடீரென கிராமத்து பேயாக மாறிவிட்டாயா? இப்படி ஒரு ஆசை உனக்கு என்று கோபமாக சொன்னாள். அவள் வார்த்தைகள் என்னை கடுமையாக புண்படுத்தின. இருந்தாலும் என்னை அமைதிப்படுத்திக் கொண்டேன். நான் தியாவை காதலிக்கிறேன் என்று மனதில் நினைத்தேன். ஆனால் தியா மீண்டும் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான பழக்கங்களை மாற்றிக்கொள், இல்லையென்றால் உன்னுடன் எதிர்காலத்தைப் பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என்று சொல்லி ஒரு ஆட்டோவை அழைத்து ஏறி சென்றுவிட்டாள். நான் அவளை அழைத்தேன். ஆனால் அவள் என் குரலை கேட்கவே இல்லை. மனம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இவளுக்கு இவ்வளவு தற்பெருமையா என்று நினைத்தேன். மனம் மோசமாக இருந்ததால் இனி வெளியில் இருக்க விரும்பவில்லை. மழையும் நிற்கவில்லை. வேறு வழியின்றி நானும் ஒரு ஆட்டோவில் வீட்டிற்கு கிளம்பினேன். வீட்டிற்கு வந்து காலிங் பெல் அடித்தவுடன் அம்மா கதவை திறந்தாள். அறைக்கு சென்று பார்த்தால் நீரா இல்லை. நல்ல வேலை, இவளை பார்த்தால் மனம் மேலும் மோசமாகியிருக்கும் என்று மனதில் நினைத்தேன். பால்கனிக்கு சென்று ஒரு சிகரெட் பற்ற வைத்து வெளியே பெய்யும் மழையை பார்த்தேன். சிகரெட் முடிந்தவுடன் அறைக்கு வந்து படுக்கையில் உட்கார்ந்தேன். அப்போது நீரா கதவை திறந்து உள்ளே வந்தாள். அவளை பார்த்தவுடன் கோபம் வரவேண்டும், ஆனால் அவளை உற்று பார்த்தபோது கோபம் தணிந்தது. அவள் உடல் முழுவதும் மழையில் நனைந்திருந்தது. ஈரமான உடலிலிருந்து நீர்த்துளிகள் சொட்டு சொட்டாக விழுந்தன. அவள் வெட்கத்துடன் தலை குனிந்து நின்றாள். இவ்வளவு நேரம் மழையில் நனைந்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. நான் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டேன். அவள் வேகமாக குளியலறைக்கு ஓடினாள். நீரா குளியலறையிலிருந்து வெளியே வந்தபோது அவள் புடவையிலிருந்து தண்ணீர் துளிகள் தரையில் விழுந்து கொண்டிருந்தன. நான் மௌனமாக படுக்கையில் படுத்தேன். சிறிது நேரத்தில் நீரா புடவை மாற்றித் துண்டால் தலைமுடியை துவட்டிக்கொண்டே வெளியே வந்தாள். அவள் பச்சை நிற புடவை அணிந்திருந்தாள். பச்சை எனக்கு மிகவும் பிடித்த நிறம். அதனால் என் பார்வை அவள் மீது ஒட்டிக்கொண்டது. அவள் அற்புதமாக அழகாக இருந்தாள். கண்ணாடி முன் நின்று கண்களுக்கு மையிடுவதை பார்த்தேன். கண்ணாடியில் அவளுடைய பிரதிபிம்பம் மிளிர்ந்தது. எளிமையான அலங்காரத்தில் அவள் அழகு மேலும் மிளிர்ந்தது. நீரா மையிட்டு முடித்து என்னை பார்த்தவுடன் நான் பார்வையை மறைக்க முயன்றேன். ஆனால் மறைக்க முடியவில்லை என்பது எனக்கு தெரியும். நீரா என் அருகில் வந்து, இன்று இவ்வளவு சீக்கிரம் வீட்டிற்கு வந்துவிட்டீர்களே என்று கேட்டாள். நான் தேவையில்லாமல் என்னுடன் பேச வேண்டாம் என்று கடுமையாக சொன்னேன். அவள் முகம் வாடியது. தலை குனிந்து, சரி, இன்று நான் எப்படி இருக்கிறேன் என்று மெலிதாக கேட்டாள். நான் அவளை பார்க்காமல் எப்போதும் போலத்தான் என்று கூறினேன். நீரா ஒரு வார்த்தையும் பேசாமல் அறையை விட்டு வெளியேறினாள். நான் மெசஞ்சரை ஆன் செய்து தியாவுக்கு மெசேஜ் அனுப்பினேன். கோபம் தீர்ந்ததா என்று கேட்டேன். தியா பதில் அளித்தாள். கோபமில்லாமல் என்ன செய்ய? நாட்டிற்கு வந்த பிறகு நீ மாறிவிட்டாய். கிராமத்து பெண்களைப் போல என்னை மழையில் நனைய சொல்கிறாய். எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது தெரியுமா? நான் அப்படி சொல்லவில்லை தியா. எப்போதும் இப்படி அலங்காரம் செய்தால் உன் தோல் பாதிக்கப்படுமே என்று பதிலளித்தேன். தியா ஒரு கோபமான ஈமோஜியுடன், சியாம், இந்த வயதில் பேஷன் செய்யாவிட்டால், தோல் பராமரிக்காவிட்டால் வயதானவர்களாக மாறிவிடுவோம். நீ என்ன சொல்கிறாய் என்று எழுதினாள். நான், சரி, உன் இஷ்டப்படி செய் என்று பதிலளித்தேன். தியா மீண்டும், எனக்கு நவீனமான ஆடைகள் மட்டுமே பிடிக்கும். நீ வெளிநாட்டில் இருந்தபோது ஒரு மாதிரியாக இருந்தாய், ஆனால் இப்போது மாறிவிட்டாய். உன்னை அப்படியே பார்க்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட கிராமத்து பேச்சுகளை என்னிடம் பேசாதே. இல்லையெனில் நம் உறவை தொடர முடியாமல் போகலாம் என்று எழுதினாள். அவள் வார்த்தைகள் என்னை கடுமையாக புண்படுத்தின. 5 மாதங்களாக இவளுடன் உறவில் இருக்கிறேன், இப்போது இப்படி மாறிவிட்டாளா என்று மனதில் தோன்றியது. ஆனால் என்னை சமாளித்துக் கொண்டு, சரி, நான் முன்பு போலவே இருப்பேன் என்று பதிலளித்தேன். தியா ஒரு சிரிக்கும் இமோஜியை அனுப்பினாள். அப்போது நீரா உணவுடன் அறைக்குள் நுழைந்தாள். என் கண்கள் உணவின் மீது பட்டன. எனக்கு மிகவும் பிடித்த பூரியும் உருளைக்கிழங்கு கறியும் இருந்தன. இந்த மழை நாளில் இந்த உணவு என் நாக்கில் எச்சில் ஊறியது. நீரா உணவை முன்னால் வைத்து, சாப்பிடுங்கள் என்று சொன்னாள். நான் ஒரு வார்த்தையும் பேசாமல் சாப்பிட ஆரம்பித்தேன். உணவில் சுவை அற்புதமாக இருந்தது. அம்மாவின் கையால் செய்த பூரியும் உருளைக்கிழங்கு கறியும் எனக்கு மிகவும் பிடித்தவை. அந்த சுவையை ஒருபோதும் மறக்க முடியாது. நீராவிடம் கேட்டேன், இந்த பூரியை நீ செய்தாயா? அவள் தலையை அசைத்து, ஆம், நான் தான் செய்தேன் என்று பதிலளித்தாள். நான் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொன்னேன். நீரா ஒரு வெட்கமான புன்னகையை உதிர்த்தாள். நான் மீண்டும், இது எனக்கு மிகவும் பிடித்த உணவு என்று சொன்னேன். நீரா மெதுவாக, தெரியும், உங்கள் அண்ணனுக்கு இதை செய்யும்போது அவர் சாப்பிட்டுக் கொண்டே சொல்வார், இது என் தம்பிக்கு மிகவும் பிடித்த உணவு. இதற்காக சிறுவயதில் நாங்கள் இருவரும் பலமுறை சண்டையிட்டிருக்கிறோம் என்று. அவர் உங்களை அளவில்லாமல் நேசித்தார் என்று சொல்லும்போது அவள் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது.
நீராவின் கண்ணீரை மறைக்க அவள் வேகமாக பால்கனிக்கு ஓடினாள். அவள் பேச்சு என் மனதில் பழைய நினைவுகளை எழுப்பியது. அண்ணனும் நானும் சிறுவயதில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம். உடைகள், உணவு எல்லாமே எங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். நீராவின் மனம் வேதனையில் இருக்கிறது. அண்ணனின் நினைவுகள் அவளை துன்புறுத்துகின்றன. ஏனோ பால்கனியில் நீராவின் அருகில் நின்று பேச வேண்டும் என்று தோன்றியது. படுக்கையை விட்டு எழுந்து பால்கனிக்கு சென்று நீராவின் அருகில் நின்றேன். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருந்தது. எனக்கு கோபம் வந்தது. இவள் நாடகம் ஆடுகிறாளா என்று தோன்றியது. ஏதோ சொல்ல வந்தபோது நீரா முந்திக்கொண்டு, என்னால் உங்கள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது. ஆனால் நான் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையை இப்படி செய்ய விரும்பவில்லை. நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்று விரும்புகிறேன். நான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடையாக இருக்க விரும்பவில்லை என்று ஆரம்பித்தாள். எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கும். எனக்கும் இருந்தது. ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், கணவனின் அன்பு, பாசம், அக்கறை, ஒரு குழந்தை. அந்த குழந்தை வீட்டை குதூகலப்படுத்துவது. மாலையில் கணவன் களைப்புடன் வீடு திரும்பும்போது நான் அவருக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் கொடுத்து புடவை தலைப்பால் அவர் முகத்தை துடைப்பது. நீ களைத்திருப்பாய், இதை குடித்துவிட்டு ஓய்வு எடு என்று சொல்வேன். அவர் என்னை கட்டிப்பிடித்து, உன்னை பார்த்தவுடன் என் களைப்பு பறந்துவிட்டது, வா உனக்கு வேலையில் உதவுகிறேன் என்று சொல்லுவார். எல்லாம் நன்றாகவே சென்று கொண்டிருந்தது. உங்கள் அண்ணன் என்னை அளவில்லாமல் நேசித்தார். ஆனால் கடவுள் எனக்கு அந்த மகிழ்ச்சியை விதிக்கவில்லை. ஆனால் என் காரணமாக உங்கள் கனவுகள் பறிபோக நான் விரும்பவில்லை. உங்கள் வாழ்க்கை அழகாக அமைய வேண்டும். உங்கள் கனவுகள் நனவாக வேண்டும். நீங்கள் முழுமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கண்ணீர் மல்க பேசினாள். அவள் கண்களிலிருந்து முத்து முத்தாக கண்ணீர் வழிந்தது. நான் ஒரு வார்த்தையும் பேசாமல் சிகரெட்டை முடித்துவிட்டு அறைக்குள் வந்து படுக்கையில் படுத்தேன். நீரா இன்னும் பால்கனியில் நின்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். எனக்கு எதுவும் நன்றாக இருப்பது போல தோன்றவில்லை. நீராவுக்காக மனம் கனத்தது. அவளுக்கு என்ன தவறு என்று தோன்றியது. ஆனால் நான் எந்த மயக்கத்திலும் விழ விரும்பவில்லை. போனை எடுத்து தியாவுடன் நீண்ட நேரம் அரட்டை அடித்தேன். ஆனால் எதுவும் மனதிற்கு நிறைவாக இல்லை. எல்லாம் குழப்பமாக இருந்தது. நீரா அறையை விட்டு வெளியே சென்றாள். வெளியே பார்த்தேன், மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது. கண்களை மூடி எவ்வளவு நேரம் படுத்திருந்தேன் என்று தெரியவில்லை. திடீரென நீராவின் குரல், பாருங்கள் உணவு தயாராக உள்ளது என்று கேட்டது. நான் ஒரு வார்த்தையும் பேசாமல் அவளுடன் உணவு மேசைக்கு சென்றேன். வேகமாக உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். சில கவளங்கள் உணவை வாயில் வைத்தவுடன் அப்பா உணவு மேசைக்கு வந்து உட்கார்ந்தார். சாப்பிடும்போது, அப்பா, சியாம், உன் மனைவியை அழைத்துக் கொண்டு சில நாட்கள் நகரத்திற்கு வெளியே எங்காவது சென்று வா. மனம் நன்றாக இருக்கும் என்று சொன்னார். அவர் வார்த்தைகள் என் தலையை சுற்ற வைத்தன. மனதில் இப்போதே இந்த உணவு தட்டை எரிந்துவிடலாமா என்று தோன்றியது. உணவு மனதிற்கு இறங்கவில்லை. நீரா இதை புரிந்து கொண்டவளாக, அப்பா, என் உடல்நிலை சரியில்லை, இப்போது எங்கும் செல்ல முடியாது என்று சொன்னாள். நீராவின் வார்த்தைகளைக் கேட்டு அப்பா மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. மனதிற்குள் நல்ல வேளை, இதிலிருந்து தப்பித்துவிட்டேன் என்று நினைத்தேன். அப்பா மீது எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவரை மதிக்கும் காரணத்தால் அவருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச எனக்கு தைரியமில்லை. நான் ஒரு வார்த்தையும் பேசாமல் உணவை முடித்துவிட்டு அறைக்கு வந்தேன். சிறிது நேரத்தில் நீரா வந்து படுக்கையில் படுத்தாள். நான் பால்கனிக்கு சென்று யோசிக்க ஆரம்பித்தேன். விரைவில் நாட்டை விட்டு செல்ல வேண்டும். நீராவுடன் எப்படியும் ஒரு வாழ்க்கையை கட்டமைக்க முடியாது. நாட்கள் செல்லச் செல்ல நீராவிடம் மயக்கம் ஏற்படலாம். அவளுடைய உணர்ச்சிகளுக்கு முன் நான் பலவீனமாகலாம். அதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. நான் தியாவை காதலிக்கிறேன். தியா எல்லா விதத்திலும் நீராவை விட அழகானவள், கல்வி அறிவு உள்ளவள், புத்திசாலி என்று மனதில் நினைத்தேன். பால்கனியிலிருந்து அறைக்கு திரும்பினேன். நீரா உறங்கியிருந்தாள். அவள் புடவை சரியாக இல்லை. அவள் ஆடையை சரி செய்ய முயன்றபோது நீரா திடீரென கண் விழித்து என்னை பார்த்தாள். நான் உடனே கையை விலக்கினேன். நீரா நிலைமையை உணர்ந்துதானே புடவையை சரி செய்து மீண்டும் படுத்தாள். நான் மறுபுறம் திரும்பி படுத்தேன். நீரா, போர்வையை இழுத்து மூடிக்கொள்ளுங்கள், குளிர்கிறது என்று சொன்னாள். நான் அவள் பேச்சுக்கு செவிசாய்க்காமல் அமைதியாக படுத்திருந்தேன். சிறிது நேரத்தில் நீராதானே வந்து என் மீது போர்வையை இழுத்துவிட்டாள். அப்போது அவள் கையில் இருந்த கண்ணாடி வளையல்களின் ஓசை என் காதில் விழுந்தது. மென்மையான மழையின் சத்தத்துடன் அந்த வளையல் ஓசை அற்புதமாக இருந்தது. மனதில் ஒரு விசித்திரமான இனிமையான உணர்வு உருவானது. நீராவுக்கு பதில் தியாவை அந்த இடத்தில் கற்பனை செய்ய முயன்றேன். தியாவுக்கு இப்படி வளையல் அணிந்தால் இவ்வளவு அழகாக இருக்குமா என்று நினைத்தேன். உடனே நான் என்ன நினைக்கிறேன்? தியா ஒரு நவீன பெண், நானும் நவீனமானவன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் சரியல்ல என்று நினைத்தவாறு உறங்கிவிட்டேன். மறுநாள் காலை தாமதமாகவே எழுந்தேன். வெளியே மழை நின்றிருந்தது. நீராவை படுக்கையில் காணவில்லை. நான் எழுந்து குளித்து தயாராகி வெளியே வந்தேன். நீரா காலை உணவு கொடுத்துவிட்டு சாப்பிடுங்கள் என்றாள்.
நான் சாப்பிட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு ரிசார்ட்டுக்கு செல்ல முடிவு செய்தோம். முழு நாளும் அங்கு மகிழ்ச்சியாக இருந்தோம். வீடு திரும்பும்போது இரவு 1 மணி ஆகிவிட்டது. நீரா வந்து கதவை திறந்தாள். சாப்பிட்டாயா என்று கேட்டேன். அவள் தலையசைத்து இல்லை என்று சொன்னாள். நான் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. படுக்கையில் படுத்து தியாவுடன் அரட்டை அடிக்க ஆரம்பித்தேன். மறுநாள் காலை தாமதமாகவே எழுந்தேன். நீரா தேநீருடன் காலை உணவு தயார் செய்து வைத்திருந்தாள். நான் சாப்பிட்டுவிட்டு நண்பர்களுடன் செல்கிறேன், தாமதமாகத்தான் திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினேன். நண்பர்களுடன் மதிய உணவுக்கு ஒரு உணவகத்திற்கு ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தோம். அப்போது தியாவை ஒரு ஆட்டோவில் பார்த்தேன். ஆனால் அவள் பல்கலைக்கழகம் வேறு திசையில் இருக்கிறதே. போனை எடுத்து தியாவுக்கு கால் செய்தேன். பல்கலைக்கழகத்திற்கு சென்றாயா என்று கேட்டேன். அவள் ஆமாம், இதோ பல்கலைக்கழகத்தின் முன்தான் இருக்கிறேன் என்று சொன்னாள். அவள் வார்த்தைகளை கேட்டவுடன் நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். தியா என்னிடம் பொய் சொல்கிறாளா? தியாவின் ஆட்டோ ஒரு மார்க்கெட்டின் முன் நின்றது. தியா இறங்கி நின்று கொண்டிருந்தாள். அப்போது ஒரு கருப்பு நிற கார் வந்து நின்றது. காரிலிருந்து ஒரு ஆண் இறங்கியவுடன் தியா ஓடிச் சென்று அவனை கட்டிப்பிடித்தாள். இந்த காட்சியை பார்க்க நான் தயாராக இல்லை. அவள் பகிரங்கமாக அந்த ஆணை முத்தமிட்டாள். என் கண்கள் மங்கி மனம் குழம்பியது. இது என்ன நடக்கிறது? அவளிடம் சென்று கேட்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் முடியவில்லை. பெண்கள் மீது ஒரு வெறுப்பு உருவானது. கோபத்தில் உடல் எரிந்து கொண்டிருந்தது. தியாவின் கழுத்தை பிடித்து, இதுதான் உன் நவீனத்தனமா என்று கேட்க வேண்டும் என்று மனம் துடித்தது. அன்று இரவு நண்பர்களுடன் அதிகமாக மது அருந்தி முழு போதையில் வீட்டிற்கு திரும்பினேன். நீரா கதவை திறந்தாள். நான் நேராக அறைக்குச் சென்று படுக்கையில் விழுந்தேன். நீரா என் பின்னால் வந்து மூக்கை பிடித்துக்கொண்டு, நீங்கள் மது அருந்திவிட்டு வந்தீர்களா என்று கேட்டாள். நான் அவளை திரும்பி பார்த்தேன். அவள் கூந்தல் கலைந்து கண்கள் சிவந்திருந்தன. ஒருவேளை அழுதிருக்க வேண்டும். போதை என்னை முழுவதுமாக ஆட்கொண்டிருந்தது. நான் திடீரென அவள் கையை பிடித்து இழுத்து அவளை என் மார்புடன் அணைத்தேன். அந்த நொடியில் எல்லா பெண்களும் துரோகிகள் என்ற எண்ணம் மட்டுமே மனதில் ஓடியது. நீரா என்னிடமிருந்து விடுபட முயற்சித்தாள். ஆனால் என் பிடியை எதிர்க்க முடியவில்லை. அந்த இரவு நீரா தன்னை என்னிடம் முழுவதுமாக ஒப்படைத்தாள். காலையில் கண் விழித்தபோது நீராவின் உடல் என் மீது இருந்தது. இரவு நடந்தவற்றை நினைத்தவுடன் என்னை மிகவும் சிறுமைப்படுத்தியது. நீரா என் மனைவி என்றாலும் நான் செய்தது தவறு என்று மனம் குறுகுறுத்தது. கடுமையான குற்ற உணர்வு என்னை உறுத்தத் தொடங்கியது. படுக்கையை விட்டு எழுந்து குளித்து முடித்து வீட்டை விட்டு வெளியேறினேன். மாலையில் வீடு திரும்பியபோது நீரா பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள். நானும் பால்கனியில் சென்று அவள் கையை பிடித்து, நேற்றிரவு நடந்தவற்றிற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். அதை மனதில் வைத்து கவலைப்படாதே என்று சொன்னேன். நீரா மௌனமாக இருந்தாள். பிறகு மெதுவாக, உங்களுக்கு என் மீது முழு உரிமை இருக்கிறது என்று சொன்னாள். நாட்கள் செல்லச் செல்ல வெளிநாடு செல்ல தயாராக ஆரம்பித்தேன். ஒரு நாள் நீரா, ஒரு பெண் உங்களுக்கு தொலைபேசியில் அழைத்தாள். அவள் உங்களை மிகவும் நேசிக்கிறாள் போல. நாளை உங்களை சந்திக்க விரும்புகிறாள் என்று சொன்னாள். நான் திடுக்கிட்டேன். அது தியாதான். நீரா தொடர்ந்து, வாழ்க்கை இப்படி செல்லக்கூடாது. அந்த பெண்ணை சந்தியுங்கள். அவள் தொலைபேசியில் மிகவும் அழுதாள் என்று சொன்னாள். நீராவின் வார்த்தைகள் எனக்கு கோபத்தை ஏற்படுத்தின. என்ன காதல்? நீ என்னை காதலிக்கிறாயா? அதுதான் காதல் என்று சொல்கிறாயா என்று கோபமாக கேட்டேன். நீரா என்னை உற்று பார்த்து, நான் உங்களை காதலிக்கவில்லை என்று சொல்லி பால்கனிக்கு ஓடினாள். நான் அவள் பின்னால் சென்று, அழாதே, நீ சொல்கிறாய் என்றால் நான் செல்கிறேன் என்றேன். நீரா, ஆமாம், நீங்கள் நாளை செல்லுங்கள். பேசி பிடித்திருந்தால் அவளை திருமணம் செய்து வீட்டிற்கு அழைத்து வாருங்கள். நான் உங்கள் வழியில் தடையாக இருக்க மாட்டேன் என்று சொன்னாள். மறுநாள் தியாவை சந்திக்கச் சென்றேன். தியா ஓடி வந்து என் மார்பில் அணைத்தாள். நான் அவளை தள்ளிவிட்டேன். அன்று உன் தேர்வு எப்படி இருந்தது என்று கேட்டேன். அவள் நன்றாக இருந்தது என்று மீண்டும் பொய் சொன்னாள். என் பொறுமை தீர்ந்தது. நீ எப்படி இவ்வளவு பொய் சொல்கிறாய்? அந்த ஆணின் மார்பிலும் உதட்டிலும் தேர்வு எழுதினாயா என்று கோபமாக கேட்டு ஒரு அறை விட்டேன். தியா, ஆமாம், சந்தித்தேன். உனக்கு பிடிக்கவில்லை என்றால் போய்விடு. உன்னைப்போல் 1000 ஆண்கள் என் பின்னால் வருகிறார்கள் என்று கூறினாள். நான் ஒரு வார்த்தையும் பேசாமல் அங்கிருந்து வந்துவிட்டேன். பெண்கள் மீதான வெறுப்பு மனதில் மேலும் வளர்ந்தது. வீடு திரும்பியபோது நீரா ஒரு கிளாஸ் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்து, உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிட்டதா என்று கேட்டாள். பிறகு அவள், நான் சில நாட்களுக்கு என் அப்பா வீட்டிற்கு செல்கிறேன். நீங்கள் அழைத்துச் சென்றால் நல்லது என்று சொன்னாள். அன்று மாலை அவளை அவள் அப்பா வீட்டிற்கு அழைத்துச் சென்றுவிட்டு வந்தேன். வெளிநாடு செல்வதற்கு முன் அம்மாவும் அப்பாவும் நீராவை வீட்டிற்கு அழைத்து வரச் சொன்னார்கள். நான் செல்லும் நாளுக்கு முதல் நாள் அவளை அழைத்து வந்தேன். கிளம்புவதற்கு முன் அவளிடம் விடைபெறச் சென்றேன். நீரா பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள்.
இனி நாம் சந்திப்போமா என்று கேட்டாள். அவள் வார்த்தைகள் என் மார்பை உலுக்கின. நான் மனதில் முடிவு செய்திருந்தேன், நான் மீண்டும் இந்த நாட்டிற்கு திரும்பி வருவதில்லை என்று. 5 ஆண்டுகள் வெளிநாட்டில் கிளப்புகள் விருந்துகள் என கழித்தேன். ஆனால் அந்த வாழ்க்கையில் சலிப்பு தட்டியது. மீண்டும் நாட்டிற்கு திரும்பினேன். வீட்டுக் கதவை ஒரு சிறிய பெண் திறந்தாள். அவள் கண்ணில் நீராவின் கண்கள் போலவே இருந்தன. உன் பெயர் என்ன என்று கேட்டேன். அவள் மாயா என்றாள். அம்மாவும் அப்பாவும் என்னை பார்த்து அழுதார்கள். நீரா எங்கே என்று கேட்டேன். அம்மா மௌனமாக ஒரு டைரியை எடுத்து வந்து கொடுத்தார். நீரா எனக்காக எழுதியிருந்தாள். சியாம், நீங்கள் சென்ற பிறகு எங்களுடன் தொடர்பு கொள்ளவில்லை. நீங்கள் சென்று 1 மாதம் கழித்து என் உள்ளே மற்றொரு உயிர் இருப்பதை உணர்ந்தேன். ஒவ்வொரு பெண்ணும் இந்த செய்தியை முதலில் தன் கணவனிடம் பகிர விரும்புவாள். ஆனால் என்னால் முடியவில்லை. இப்போது உங்கள் குழந்தைக்கு 7 மாதங்கள். மருத்துவர் உங்களுக்கு ஒரு இளவரசி பிறக்கப் போகிறாள் என்று சொன்னார். அவளுக்கு மாயா என்று பெயர் வைத்திருக்கிறேன். அவளுடைய மாயமான முகத்தை பார்த்தவாறாவது நீங்கள் என்னை காதலிக்க வேண்டும். ஒருவேளை நான் இல்லாமல் போனால் உங்கள் இளவரசியிடம் சொல்லுங்கள், அவளை இந்த பூமிக்கு கொண்டு வர அவள் தாய் பல போராட்டங்களை சந்தித்து தோல்வியடைந்தாள் என்று. டைரியில் அதற்கு மேல் எதுவும் இல்லை. நான் மாயாவை கட்டிப்பிடித்து கதறி அழுதேன். எவ்வளவோ முயற்சி செய்தோம், நீராவை காப்பாற்ற முடியவில்லை என்று அப்பா சொன்னார். இன்று 10 ஆண்டுகள் கடந்துவிட்டன. மாயாவை திருமணம் செய்து அனுப்பிவிட்டேன். தனிமையில் வானத்தின் கீழ் அமர்ந்திருக்கும்போது நீரா நட்சத்திரங்களுக்கு இடையிலிருந்து என்னிடம் கேட்பது போல உணர்கிறேன். எப்படி இருக்கிறது உங்கள் தனிமையான வாழ்க்கை? மீதமுள்ள